والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. தஜ்வீத் வகுப்புடைய தொடர்ல நாங்க அரபு எழுத்துக்களை பார்த்து கொண்டு வரோம். அதுல இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ரா ராவை நாங்க எப்படி மொழிகிறது? ரா என்ற அந்த எழுத்துக்கு தக்ரீர் என்ற ஒரு சிபத் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அந்த அடிப்படையில ரா ராக்கு தக்ரீர் என்ற சிபத் இருக்குது. அந்த ராவை நாங்க மொழியும் போது அந்த என்ற ஒரு சத்தம் வருதே, அதுதான் அந்த ராவுடைய சிபத் தக்ரீர். எப்படி நாங்க மொழியணும்? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ராவுடைய வடிவம் இதுதான் ரா. அரபுல ரா ரா வந்து இந்த வடிவத்துல தான் வரும். ரா ரா ராக்கு பின்னால ஜா. எப்படி? ஜா 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 அஸ் அஸ் இஸ் உஸ் அஸ் இஸ் உஸ் ஜா ஜா ஜா. அதுக்கு பின்னால ஜாவுடைய வடிவம் என்ன? ராவுடைய வடிவத்துல தான் வரும். ஆனா அந்த ராவுடைய வடிவத்துல வந்து அந்த ராவுடைய வடிவத்துக்கு மேலான ஒரு நுக்குத்தா வந்தா அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஜா ஜா ஜா. ஜாக்கு பின்னால சீன். சீன் வந்து இந்த வடிவத்துல தான் சீன் வரும். அப்ப சீனை நாங்க மொழிகிறது எப்படி? சீ சீ சீ. அதே சீனுடைய வடிவத்துக்கு மேலால மூணு நுக்குத்தா வந்தா மூணு நுக்குத்தா வந்தா சீனுடைய வடிவத்துக்கு மேல மூணு நுக்குத்தா வந்தா அந்த எழுத்தை நாங்க எப்படி மொழியணும்டா? ஷீ. அப்ப இந்த ஷீன்ல தஃபஷி தஃபஷி என்ற ஒரு சிபத் இருக்குது. அப்ப ஷீ ஷீ. அடுத்த எழுத்து சோ. சோ சோ சோ. சாதுடைய வடிவம் விளங்குதா? அப்ப அந்த சாதுக்கு மேலால ஒரு நுக்குத்தா வந்தால் சாதுடைய வடிவத்துக்கு மேலால ஒரு நுக்குத்தா வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் லோம். இது லோம். இது லோம்.
இது அடுத்த எழுத்து போ போ போ. இந்த தாவ இந்த போவ நாங்க தோ 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 அப்படின்னு சொன்னா அது பிழை. தோ தோ எங்கட வாய் வந்து போக கூடாது. போ போ. எங்கட சவுண்ட் அப்படியே வாய்க்குள்ள இருக்கும். சவுண்ட் அப்படி என்ன செய்யணும், மேல போகணும். எங்கட வாய்க்குள்ள குமிஞ்சி மேலுக்கு போகணும். அப்பதான் இந்த போ கடினமாக வரும். என்ன போ 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 போ. இந்த போக்கும் தாக்கும் வித்தியாசம் இருக்கு. வடிவிலையும் வேற, மஹ்ரஜிலையும் வேற. அப்ப நாங்க ரெண்டையும் மொழிகிறது ஒரே எழுத்தாக இருக்கக்கூடாது. ஏனென்றா குர்ஆன்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிஃபத் இருக்குது. ஒவ்வொன்றும் வெளியாக கூடிய இடம் வேற. அதனால நாங்க ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக மொழிஞ்சாதான் குர்ஆன்ல சரியான கருத்து வரும். உதாரணமாக ஹா சூரத்துல் ஃபலக்ல من شر ما قل أعوذ برب الفلق من شر ما خلق. இப்ப நாங்க خلق அந்த خلق சரியாக நாங்க மொழியே இல்லைன்னா ஒன்றும் ஹலக் ஹலக். இந்த ஹா இந்த ஹாவ நாங்க மொழிஞ்சோம்டா ஹலக்குக்கு பதிலாக ஹலக் என்றால் மொட்டை அடித்தாண்ட கருத்து வந்துடும். ஹலக்கண்டா அல்லாஹ் படைத்தான். நாங்க அதே நேரம் ஹாவை நாங்க மொழியே இல்ல, ஹா உடைய அந்த மஹ்ரஜை நாங்க வெளியாக்கினோம்டா அதுக்குரிய கருத்து மொட்டை அடித்தான் வந்துடும், சிறைத்தான். அதே நேரம் நாங்க அந்த ஹாக்கு பதிலாக ஹலக்குன்னு சொன்னோம்டா, ஹலக் ஹா ஹா ஹலக் ஹலக்குண்டா அழித்தான் என்ற கருத்துக்கு போயிடும். அதனால நாங்க மொழியக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக மொழியோம். அப்பதான் குர்ஆன்ல நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு எழுத்தையும் அழகான முறையில சொல்லி ஓடலும். அப்ப இந்த போக்கும் தாக்கும் வித்தியாசம் இருக்குது. போக்கும் தாக்கும் வித்தியாசம் இருக்குது. இது தா 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 லேசாக நாங்கள் மொழியலும். தா 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 சவுண்ட் வெளியில போகுது. தா தா. அதே நேரம் நாங்க இந்த போ போ அப்ப மொழியும் போது எங்களோட சவுண்ட் என்ன செய்யுது, வாக்குள்ளாலேயே அப்படியே குமிஞ்சுது. அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல இந்த போக்கு மேலால ஒரு நுக்குத்தா வந்தால், ஒரு நுக்குத்தா வந்தால் அந்த எழுத்து நாங்க மொழிவோம் எப்படின்னா லோ 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 அந்த யன்துரூன்ல பாருங்க. உதாரணமாக யன்துரூன், யன்துரூன்ல லோ வந்திருக்குது. லோ லோ லோ. இப்ப நாங்க இந்த லோக்கு பதிலாக லாம மொழிஞ்சோண்டா நாங்க சரியாக மஹ்ரஜ
இந்த எழுத்தை நாங்க சரியா சொல்லலண்டா அது லாமாக மாறுது. அப்ப லா 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 லா. இப்ப இன்றைக்கு நாங்க 7 எழுத்து படிச்சிருக்கிறோம். மாஷா அல்லாண்டு 7 8 எழுத்து படிச்சிருக்கிறோம். இந்த 8 எழுத்தையும் நாங்க இவ்விடத்தோடயே முடிச்சிடாம எங்களோட வீடுகளுக்கு போனாலும் அந்த எழுத்துக்களை சொல்லி பார்க்கிறது. எப்ப நாங்க எங்கட நாவ சொல்லி சொல்லி பழக்கிறோமோ அப்பதான் எங்கட நாவுல இருந்து சரியான அந்த மஹ்ரஜ் சரியான ஹருஃப் வெளியாகும். வாயை திறந்து அழகான முறையில நாங்க இந்த இடத்துல முடிச்சிடாம வீடுகள்ல போயிட்டு அதுக்குரிய பயிற்சியை செஞ்சோம்டா ஃப்ரீயாக இருக்கிறோம். நோன்புடைய காலம். அப்ப நாங்க குர்ஆனுக்காக வேண்டியே ஒதுக்குறோம் இந்த மாதத்தை. நாங்க குர்ஆனை படிக்கணும்னு தான் சுபஹுக்கு பின்னால ஒரு நேரத்தை கொடுத்து இந்த தஜ்வீதுடைய பாடங்களை நாங்க கேட்கிறோம். இப்ப நாங்க வீடுகளுக்கு வீடுகளுக்கு சென்றாலும் நாங்க இந்த எழுத்துக்களை அழகான முறையில சொல்லி பார்க்கிறது. இந்த எழுத்தோடு சேர்த்து இன்றைய தினம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கு திருத்தமாக ஓதேலும், இல்லாட்டி எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹால சந்தேகம் இருக்கி அப்படின்னு சொல்றவங்க இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி காட்டோன்னு சொன்னவங்க வெக்கப்பட தேவையில்லை. ஏனென்றா உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம், எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹா. எங்கட சூரத்துல் ஃபாத்திஹா சிஹத் இல்லண்டா, சரியாக நாங்க அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓத இல்லண்டா தொழுக கூட செய்யாது, சரியாக அமையாது. அதனால வெக்கப்பட தேவையில்லை, ஓதி காட்டலாம். நான் திருத்தி தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால் நீங்க திருத்திக் கொள்ளலாம். மஜ்மால கொஞ்சம் வெக்கமா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால தனிப்பட்ட முறையில சந்திச்சு ஓதி காட்டலாம் இன்ஷா அல்லாஹ், திருத்தி தருவோம். அப்ப நாங்க மீண்டும் ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லா கவனிச்சுக்கோங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அப்ப எங்கட சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க சரியாக ஓத பழகிக்கோம். அப்ப இன்றைய தினம் அதோட சேர்த்து நாங்க அம்மஜுல இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபீல்ல இருந்து குறைஞ்சபட்சம் சூரத்துல் ஃபீல்ல இருந்து திருத்தமாக ஓதுறதுக்கு பழகும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சூறா நான் இன்றைய தினம் ஓதி காட்டுவேன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நீங்க அது நல்ல அழகான முறையில ஓதிட்டு இங்க ஓதி காட்டலாம். நான் திருத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل.
ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجين فجعلهم كعصف مأكول. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சூரத்துல் ஃபீல ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجين فجعلهم كعصف مأكول. இன்றைய தினம் நாங்க எழுத்துக்களை படிச்சிருக்கிறோம். அதே போல சூரத்துல் ஃபாத்திஹாவையும் படிச்சிருக்கிறோம். அதோடு சேர்த்து சூரத்துல் ஃபீலையும் நாங்க படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை யாராவது ஒரு ஆள் எங்களை மஜ்மால யாராவது ஒரு ஆள் நாங்க திருத்தமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டலாம். நான் அதுல வர பிழைகளை திருத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல சூரத்துல் ஃபீல் அதையும் நாங்க எப்படி அழகான முறையில ஓதி இப்ப பயிற்சி எடுத்தோமோ அதே போல நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாக்களை பார்த்ததுக்கு பின்னால நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.